இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில சீரியல் நடிகைகள் பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரியே இருக்கிற நிலையில அவங்க யார் யார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பவித்ரா லட்சுமி. நடிகையும் மாடலுமான பவித்ரா லட்சுமி மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ஓகே கண்மணி திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது சின்ன திரை நிகழ்ச்சிகள் தான். கடந்த 2021 ஆண்டு வெளியான குக் வித் கோமாளி சீசன் 2 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னுடைய சமையல் திறமைய வெளிப்படுத்தின பவித்ரா லட்சுமி பார்க்கறதுக்கு ஒரு சாயல்ல அச்சு அசல் சமந்தா மாதிரியே இருப்பாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறம் சதீஷ் ஹீரோவா நடிச்ச நாய் சேகர் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. தற்பொழுது தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாள திரையுலகிலும் கவனம் செலுத்திட்டு வர பவித்ரா தமிழ்ல யூகி, ஜிகிரி தோஸ்து மற்றும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ஆகிய தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சுஜிதா தனுஷ். கேரளாவில பிறந்த நடிகை சுஜிதா தன்னுடைய ஒரு வயசுல இருந்தே திரையுலகில அப்பாஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து தமிழ்ல பாக்யராஜ் நடிச்ச முந்தானை முடிச்சு படத்திலையும் பாக்யராஜோட குழந்தையா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமா தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகள்லயும் சுமார் 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாங்க. அதே மாதிரி குணச்சித்திர வேடத்திலையும் பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இவங்கள சின்ன வயசுல இருந்தே குழந்தை நட்சத்திரமா ரசிகர்கள் பார்த்ததாலேயோ என்னமோ இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்புகள் கிடைக்காமையே போயிருந்தது. திரைப்படங்கள் மட்டும் இல்லாம ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க. குறிப்பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதே போல விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு முதல் ஃபைனலிஸ்டாக தேர்வு ஆனாங்க. இவங்க பாக்குறதுக்கு அப்படியே நடிகை மீரா ஜாஸ்மின் மாதிரியே இருப்பாங்க. கோமதி பிரியா. ஐடி துறையில பணியாற்றிட்டு வந்த கோமதி பிரியா நடிப்பு மேல கொண்ட ஆர்வம் காரணமா 2018 ஆண்டு கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஓவியா அப்படின்ற சீரியல்ல நடிக்க கமிட் ஆனாங்க. இதை தொடர்ந்து விஜய் டிவில இவங்க நடிச்ச வேலைக்காரன் சீரியல் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இதை தொடர்ந்து தற்பொழுது தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகள்லயும் நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா விஜய் டிவில இவங்க நடிச்சிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியல் டிஆர்பியில ஒவ்வொரு வாரமும் பட்டையை கிளப்பிட்டு வருது. இவங்களோட கண்கள், உதடு, முகவெட்டு அப்படியே பிரபல நடிகை பானுப்பிரியா மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வருவாங்க. ரோஷினி ஹரிப்பிரியன். விஜய் டிவி சீரியல்ல டஸ்கி ஸ்கின் அழகியான ரோஷினி ஹரிப்பிரியன் ஒரு மாடலா இருந்து அதுக்கப்புறம் சீரியல் நடிகையா மாறினவங்க. இவங்க நடிச்ச பாரதி கண்ணம்மா சீரியல் 3 வருடங்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாகி வந்தது மட்டும் இல்லாம ரோஷினிக்கு பல திரைப்பட வாய்ப்புகளையும் பெற்று தந்திருந்தது. மேலும் குக் வித் கோமாளி சீசன் 3 நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு கலக்கியிருந்தாங்க. சமீபத்துல வெளியாகி ஹிட் அடிச்ச கருடன் படத்திலையும் ரோஷினி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இவங்க பாக்குறதுக்கு நடிகை நந்திதா தாஸ் மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. கண்மணி மனோகரன். ரோஷினி நடிச்ச பாரதி கண்ணம்மா சீரியல்ல அவங்களோட தங்கை கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் கண்மணி மனோகரன். முதல் சீரியல்லே ஒரு வெள்ளியா தன்னுடைய தரமான நடிப்பை வெளிப்படுத்தி வந்த இவங்க அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல இருந்து வெளியேறி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மகாநதி சீரியல்ல வெண்ணிலா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. கடந்த வாரம் தொகுப்பாளர் அஸ்வத்தை திருமணம் செஞ்சுக்கிட்ட கண்மணி பாக்குறதுக்கு அஞ்சலி மாதிரியே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. லக்ஷ்மி பிரியா. விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வரும் மகாநதி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வர லக்ஷ்மி பிரியா இதுக்கு முன்னாடி சில சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்திருந்தது மகாநதி சீரியல் தான். இந்த சீரியல்ல ரசிகர்களை அதிகம் கவர்ந்த ரொம்பவே தைரியமான பெண் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க லக்ஷ்மி பிரியா. இவங்க பார்க்க ஒரு ஜாடையில பிரபல நடிகை சுனைனா மாதிரியே இருக்கிறதாவும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. மோனிகா சுப்பிரமணியம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த செம்பருத்தி தற்பொழுது வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க கார்த்திகை தீபம் உள்ளிட்ட ஏராளமான சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் இந்த மோனிகா சுப்பிரமணியம். இதை தவிர விஜய் மற்றும் சன் டிவி சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு நடிகை சதா மாதிரியே இருக்கிறதாவும் ரசிகர்கள் சொல்வது உண்டு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.